DX செப்டம்பர் 6 முதல் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. அடுத்தபடியாக அதிமுக முன்னாள் நிர்வாகி புகழேந்தி அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம், இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி. முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் செய்தியாளர்களை சந்தித்து பேசியிருக்கிறார். அவர் இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் பேச மாட்டார் அப்படிங்கிற ஒரு கருத்து உங்க தரப்புல இருந்து எழுந்தது. இப்ப அவர் குறிப்பா அதை பற்றி தான் பேசியிருக்கிறார். அதாவது அதிமுகவை ஒன்றிணைக்கணும், பிரிந்த தலைவர்களை கட்சியில ஒன்று சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை முன் வச்சிருக்காரு. என்ன நினைக்கிறீங்க? குட் மார்னிங் தமிழுக்கு உங்களுக்கு வணக்கம். நான் பேச மாட்டார் அப்படின்னு சொன்னதுதான் அவர் செஞ்சிருக்கார். உங்களுடைய கருத்திலிருந்து நான் முரண்படுகிறேன். அவர் 10 நாள் பதில் சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதை நான் வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். ஆனா ஒண்ணு நல்லா கவனிங்க, இந்த கட்சியில் நடந்த யாரையும் சேர்க்க முடியாது போன்ற விஷயங்களில் இருக்கின்ற விஷயங்களை அவர் எடுத்து சொல்லவில்லை. அவர் பட்ட அவமானங்கள், அவர் பட்ட அசிங்கங்கள் எல்லாம் எடப்பாடி இடத்திலே என்னென்ன நடந்தது என்பதை அவர் விவரிக்கவில்லை. பழனிசாமியை பற்றி எல்லாவற்றையும் பேசியிருக்க வேண்டும். அவர் வீட்டை தாண்டி போய் இன்னொரு மாவட்டத்தில் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை, இங்கு இவரது மாவட்டத்தில் புரட்சி தலைவி அம்மாவால் துவக்கப்பட்ட திட்டத்தை பக்கத்து மாவட்ட செயலாளரை வச்சு பக்கத்திலே பங்கன் நடத்தி அதில் புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் அம்மா படமும் இல்லை என்பதை கோடிட்டு காட்டியவர் இன்றைய தினம் அதை பற்றி பேசவில்லை. என்ன சொல்றாரு? எல்லாரும் ஒன்னா சேரணும். இதைதானே நாங்களும் சொல்லிட்டு இருக்கோம். நிருபர் கேட்டார், புகழேந்தியெல்லாம் இதுதானே பண்ணிட்டு இருந்தாங்க, ஒருங்கிணைப்பு குழு நடத்தினாங்க, என்னாச்சுன்னு கேட்டாங்க. பதிலே இல்லை. 10 நாள் கழித்து சொல்லுகிறேன் என்றால் என்ன சொல்ல போறீங்க? 10 நாள் கழித்து எந்த பாதையை நோக்கி போக போகிறீர்கள்? நீங்க உங்களுடைய தலைமை ஏற்க போகிறீர்களா? அடுத்தவர்கள் தலைமையை ஒப்புக்கொள்ளப் போகிறீர்களா? ஆகவே எனக்கு இது சரியான பதிலாக தெரியவில்லை. ஆகவே ஒரு பிரஸ் மீடியா நேஷனல் லெவல்ல பெருசு பண்ணி கொண்டு போய் நிறுத்தி இருக்கு. ஏகப்பட்ட கூட்டத்திற்கு நடுவில் அவரே கூட்டியிருக்காரு வில்லேஜ் மக்களை எல்லாம். யார் பக்கத்தில் இருக்கிறார்கள்? அப்புறம் ஒரு வார்த்தையை சொல்றார், நான் சுற்றுப்பயணத்தில் கலந்து கொள்ள மாட்டேன். உங்களை யாரு கூப்பிட்டா? பழனிசாமி கூப்பிடுறாரா? அவர் யாராவது பட்டியலினத்தை பத்தி பேசுறாரு? பட்டியலினத்தோர் யாராவது ஒரு பக்கத்துல சுற்றுப்பயணத்தில் இருக்கிறார்களா? சீனியர் லீடர் யாராவது அவர் கூட கூப்பிட்டு போறாரா? எதையுமே செய்யாதவர் அவர். ஆகவே இவருக்கு என்ன பதில் சொல்ல போகிறார்? அவர் பொறுத்திருந்து பாருங்கள். நாங்கள் ஒற்றுமைக்கு போயிடும் பொழுது நானும் ஜெயிச்சிட்டு பிரபாகரனும் கேசி பழனிசாமி எல்லாம் ஒற்றுமை முயற்சி எடுக்கும்போது தெருவில் போறவங்கன்னு சொன்னார். இப்போ பழனிசாமி இப்போ செங்கோட்டையன் சொல்லியிருக்காருன்னு சொல்லி சொன்னா அவர் அடுத்த பதில் வரும், அவர்லாம் ஒரு பெரிய ஆளுன்னு பதில் சொல்ல முடியாது, போங்க வேலையை பார்த்துட்டு பதில் சொல்ல போறார். ஆகவே அவர் ஒற்றுமைக்கு தயாராக இல்லை. நீங்கள் அழைத்திருக்கிறீர்கள், 10 நாள் அவகாசம் கொடுத்திருக்கிறார். செங்கோட்டை சொல்லியே கேட்காதவர் செங்கோட்டையன் சொல்லி கேட்க போகிறாரா? உங்கள் தொலைக்காட்சிக்கு அதுதான் பதிவு செய்கிறேன். செங்கோட்டையன் சொல்லி கேட்கவில்லை, செங்கோட்டையன் சொல்லி கேட்க போகிறாரா? கிடையாது. அது அந்த கிராமத்துல, ஏன்னா மெட்ராஸ்ல உட்கார்ந்து நாங்க சொல்லியாச்சு, சென்னை தலைநகரில. அவர் அங்கிருந்து அவர் ஊர்ல இருந்து சொல்றாரு. ஆகவே இதையெல்லாம் பொதுப்படுத்துகின்ற நல்ல மனநிலையிலே எடப்பாடி பழனிசாமி இல்லை. அவர் ஒற்றுமையை விரும்பவும் இல்லை. இதை பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியமும் இல்லை. ஆனால் மீடியா அதை எவ்வளவு பெருசு பண்ணுமோ, நான் தப்பா சொல்லல, ஏதாவது ஒரு நல்ல ஆன்சர் கிடைக்கும் தான் எல்லாரும் பண்ணீங்க. ஆனா அவர் இன்னும் 10 நாள் டைம் கொடுத்திருக்கிறார். அப்போ 10 நாளிலாவது ஒரு நல்ல பதில் வரும் என்று சொன்னால் நான் அவரை பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். பதில் வரவில்லை என்றால் இந்த மீடியாக்களும் இந்த மீடியாவும் மக்களும் அதை உற்று நோக்கி கொண்டிருக்கிறார்கள், பார்க்கிறார். சார், இப்ப அந்த மாதிரி திரு செங்கோட்டையன் அவர்கள் சொல்லி இவர் கேட்பாரா அப்படிங்கிற மாதிரி நம்மளே ஒரு முடிவுக்கு வந்துட முடியாது இல்லையா? ஏன்னா இப்ப தேர்தல் நெருங்கி வருது. ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியில இருந்து அமமுகவும் விலகி இருக்கு, ஓபிஎஸ் தரப்பும் விலகி இருக்கு. இப்படி ஒரு இக்கட்டான சூழல்ல பாஜக தரப்புல இருந்து ஏதேனும் கொஞ்சம் அழுத்தம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஏன்னா திரு நயினார் நாகேந்திரனும் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்க உட்கட்சி விவகாரத்துல தடையிட மாட்டோம், ஆனா தலைவர்கள் ஒன்று சேர்ந்தால் அது நல்லதுதானே, இந்த முயற்சி நல்லதுதான் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் முன் வச்சிருக்காரு. அப்ப இந்த நேரத்துல அவர் கண்டிப்பா எடப்பாடி அவர்கள் இந்த ஒரு முயற்சியை முன்னெடுப்பாருன்னு நம்ம எதிர்பார்க்கலாமா? அதாவதுங்க, நீங்க ஒரு 4 நாளா இந்த பிரஸ் தூக்கி அவர் எதுவும் சொல்ல போறாரு, செய்ய போறாருன்னு அவெல்லாம் எதிர்பார்த்து நியூஸ் பண்ணோம், நம்ம எல்லாம் பார்த்தோம். நான் கூட இப்ப காலையில பார்த்தேன். அந்த மாதிரி ஒரு நிகழ்வு எதுவுமே நடக்கலைங்க. ஆகவே நீங்க வெளியேறி வந்து விட்டார்கள் டிடிவி தினகரனும் ஓபிஎஸ் அண்ணனும்னா அது தப்பு. வெளியேற்றப்பட்டார்கள், மரியாதை இல்லாமல் நடத்தப்பட்டார்கள். எந்தவித மரியாதையையும் மதிப்பையும் கொடுக்கவில்லை. அதான் நான் சொன்னேன், அவங்களே துரத்துறதுக்கு முன்னாடி இவங்க வந்ததுதான் நல்லது. இல்லைன்னா எடப்பாடி பழனிசாமி பேச்சை கேட்டு தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் இல்லை என்று அறிவிக்கிற நேரம் தான் இவர்கள் தங்களை காப்பாற்றிக் கொண்டு வெளியில வந்து விட்டார்கள். அதை அண்ணா அருமையா பண்ணிட்டார் ஓபிஎஸ். ஆகவே இங்கே மரியாதையும் மதிப்பும் இல்லை.
அங்கே அவர் சேர்க்கவும் போவதும் இல்லை. இதை எதிர்த்து எல்லோரும் சேர்ந்து போராடக்கூடிய காலம் வந்துவிட்டது. அதற்குரிய முயற்சியை தான் நாம் இப்போது எடுக்க வேண்டும். அதை தெளிவா பேசிட்டுங்க. ஏன் பேச மாட்டேங்கிறார் செங்கோட்டையன்? யார் தடுப்பது? பழனிசாமி என்ற பெயரை சொல்லி பேசத்தானே முன் வர வேண்டும். நான் சந்திக்க தயார், நீங்க சந்திக்க தயாரா, நான் நேரா வரேன், 2 பேரும் உட்காந்து பேசலாம், எல்லாரையும் சேர்க்கலாங்கன்னு ஏன் சொல்ல மாட்டேன்றார்? என்ன தடுக்கிறது? அங்க நேற்று தவறாக நினைக்க வேண்டாம். நான் ஜாதியை முன்வைத்து பேச மாட்டேன். எப்பொழுதும் பிடிக்காத தந்தை பெரிய வழியிலே வந்தவன். எனக்கு ஜாதி, இந்த அரசியல் தெரியாது. அது எனக்கு தலைவரும் அம்மாவும் கற்றுக் கொடுக்கவில்லை. அண்ணா பள்ளியிலே பயின்றவன். ஆனா நேற்றையே சொன்னார்கள், அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் இவரை ஒரு அடி கூட எடுத்து வைக்க விடமாட்டார்கள் என்று. அதை அண்ணன் செங்கோட்டையன் என்ற தினம் ஒரு பேச்சை நிரூபித்து விட்டார். இன்னும் நீங்கள் எதிர்பார்ப்பீர்களான எதிர்பாருங்க, இன்னும் 10 நாட்களில் தெரிந்துவிடும். இணைப்பில் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு புகழேந்தி. RDX செப்டம்பர் 6 முதல் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.